நமக்கு சில சமயம் சில எண்ணங்கள் வரும். என்னால முடியாது, எனக்கு மட்டும் ஏன்ப்பா அப்படி நடக்குது, நான் வந்து ரொம்ப அன்லக்கி பர்சன், அதனாலதான் எனக்குலாம் அப்படி நடக்குது, ஐயோ அந்த விஷயமா என்னால முடியாது, அதுக்கெல்லாம் வந்து டேலண்ட் வேணும், என்னால முடியாது. ஸோ இந்த மாரிலாம் பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். உண்மையா என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனையை நம்ம நினைக்கிறோமா இல்லைன்னு கேட்டீங்கன்னா இல்ல, நம்ம நினைப்பாலதான் இந்த பிரச்சனை வருது. ஸோ நம்ம எண்ணங்களை வந்து முதல்ல மாத்தி அமைக்கணும். அதுக்கு நான் வந்து ஒரு சின்ன கதையில இருந்து இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். அதாவது ஒரு நபர் வந்து ஒரு நாள் அந்த யானைகள் கட்டி வச்சிருக்காங்க, அந்த இடத்துல வந்து கிராஸ் பண்ணி போறாரு. அப்ப பார்த்தா அந்த யானைகள்லாம் வந்து ஒன்னும் சங்கிலியால கட்டல, அதுங்களுக்கு வந்து பெரிய கூண்டுலாம் ஒன்றும் இல்லை. அதுங்க வந்து சாதாரணமா ஒரு சாதாரண கயிறுல தான் கட்டி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை பார்த்து அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம். அவர் போயிட்டு அந்த ட்ரெயினர்கிட்ட கேட்கிறாரு, அந்த யானையோட ட்ரெயினர்கிட்ட கேட்கிறாரு, என்னப்பா இந்த மாதிரி கட்டி வச்சிருக்கீங்களா, அதுங்க அவுத்துட்டு இந்த மாதிரி வெளியே எங்க போயிடாதா அப்படின்னு. இப்போ அதுக்கு வந்து அந்த ட்ரெயினர் வந்து சொன்னாரு, இல்ல சார், இது வந்து நாங்க இப்ப கட்டி வைக்கல, இதுங்க வந்து சின்ன வயசுல இருந்தே நாங்க இந்த மாதிரி பழகி வச்சுட்டோம். அதாவது சின்ன வயசுல வந்து அதுங்க வந்து ரொம்ப வீக்கா இருப்பாங்களே, ஸோ அந்த டைமே நாங்க வந்து கயிறு போட்டு கட்டி வச்சுட்டோம். ஸோ அவங்க சின்ன வயசுல அவங்க ஸ்ட்ரெயின்லாம் பார்த்து அதை பிக்க வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆனா அதனால முடியல. ஸோ அது வளர்ந்த பிறகும் பாத்தீங்கன்னா அந்த எண்ணத்துலதான் இருக்கு, அதனாலதான் நாங்க வந்து அந்த கயிறுலயே கட்டி வச்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் அதுங்க வந்து ட்ரை பண்ணதும் இல்லை, ஏன்னா அதுங்களுக்கு தெரியும் அதனால அதை பிக்க முடியாது அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த யானைங்க வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கானது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதுங்க வந்து இந்த மாதிரி கயிறுலாம் வந்து ரொம்ப சாதாரணமா அறுத்துட்டு வந்துடும். ஆனா இந்த சின்ன வயசுல ட்ரெயின் பண்ண வாசி அதுங்க வந்து அந்த முயற்சியை எடுக்கிறது இல்லை. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மைண்ட் செட்டும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அவசியம். ஸோ இந்த கதையில வந்து யானை மாதிரி தான் நாமளும். நம்ம என்னைக்கெல்லாம் வந்து நம்மளால முடியாது, நம்ம இதை செய்ய மாட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம அதே மாதிரி தான் ஆயிடும். ஆனா உண்மையான என்ன கேட்டீங்கன்னா, நம்மளோட பலம் நமக்கு தெரியறதில்லை. நம்ம என்னைக்கு நம்ம பலத்தை அறிஞ்சு நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்யணும்னு நம்ம முற்படுறோமோ, அதாவது அதுக்கு வந்து நம்ம வந்து செயல்பட ஆரம்பிக்கிறோமோ, அப்பதான் நம்மளோட உண்மையான பலம் நமக்கு தெரிய வரும். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்ற புக்ல வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த புக்கை தழுவிதான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்க சுத்தி உள்ளவங்க உங்களை சொல்லுவாங்க, உன்னால முடியாது, அது கஷ்டம், நீலாம் அதை செய்ய முடியாது, அப்படி இப்படி நம்ம சொல்லுவாங்க. ஆனா நீங்க வந்து அவங்கள நம்பணுமா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உங்களை நம்பணும். முதல்ல நம்மளால முடியும் அப்படின்றத நம்ம நம்பணும். அப்பதான் நம்மளால அடுத்த செயலை வந்து செய்ய முடியும். எதிர்மறை எண்ணங்களை வந்து பாசிட்டிவா மாத்துங்க. நமக்குள்ள நிறைய வந்து நெகட்டிவ் தாட் வந்து வரும். ஸோ அது எல்லாத்தையும் பாசிட்டிவா மாத்த நம்ம முயற்சி பண்ணணும். உதாரணத்துக்கு எப்படி கேட்டீங்கன்னா, நான் இன்னைக்கு இந்த செயலை செஞ்சு நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். இந்த செயலை செஞ்சு நான் முயற்சி பண்ணியிருக்கேன், நான் சில விஷயத்த கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிங்க. அப்படி நீங்க நினைக்கிறப்ப உங்களுக்கான அடுத்த வழி தானா பிறக்கும். அமைதியா இருக்க கத்துக்குங்க. எதனால பெரிய பெரிய அறிஞர்கள் இல்ல பெரிய பெரிய ஞானிகள்லாம் அமைதியா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அமைதியா இருக்கிறப்பதான் நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவு தான் நம்மளை நல்லா யோசிக்க வைக்கும். நீங்க கோபத்துல இருந்தாலோ இல்ல ஒரு கஷ்டத்துல ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலோ உங்களால அதை வந்து செய்ய முடியாது, சரியா யோசிக்க முடியாது. கொஞ்ச நேரம் அமைதியாவுங்க, ஒரு டைம் எடுத்துக்குங்க, ஒரு மூச்சை இழுத்து விடுங்க, கொஞ்ச நேரம் எல்லாம் நடந்துட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன பிறகு அதுக்கப்புறம் உங்க பிரச்சனைகளை பத்தி யோசிங்க. தானா அதுக்கான வழி பிறக்கும்னு இந்த புத்தகத்துல சொல்றாங்க. நீங்க ஒரு விஷயம் செஞ்சு ஒரு சின்ன வெற்றி கிடைச்சாலும் அது உங்களுடைய வெற்றி. அதனால அதை நம்புங்க, உங்க கான்பிடன்ஸை பில்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களால அடுத்த செயலை நோக்கி நகர முடியும். கான்பிடன்ஸ் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா பிறவியிலே வர ஒரு விஷயம் இல்லை. அது நம்ம செய்யற செயல்ல இருந்து நம்ம கிடைக்கிற அந்த சின்ன சின்ன வெற்றியில இருந்து பில்ட் ஆகிற ஒரு விஷயம். அதனால உங்க கான்பிடன்ஸை வளர்த்துக்குங்க. உங்களோட வெற்றி தானா அமைய ஆரம்பிக்கும். உங்க வெற்றிகளை நீங்க கற்பனை பண்ண ஆரம்பிங்க. அடட, நான் இப்படி சாதிச்சா எப்படி இருப்பேன், இப்படி இருந்தா நான் எப்படி இருப்பேன் அப்படின்ற மாதிரி கற்பனையை வந்து வளர்த்துக்குங்க. நீங்க உங்க வெற்றியை வந்து பிக்சரைஸ் பண்றப்பதான் உங்களுக்கான அந்த செயல்பாடுகள் வந்து முழுமையா உங்களால ஈடுபட முடியும். உங்களால அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு போக முடியும். உங்களை சுத்தி உள்ளவங்க யாருன்னு கவனிங்க. அவங்க ரொம்ப நம்பிக்கையானவர்களா, growth மைண்ட் செட் உள்ளவங்களா அப்படின்றவங்களா பார்த்து பழகுங்க. எல்லாத்துக்கிட்டே பழகுங்க, ஆனா இந்த மாரி நபர்கிட்ட கொஞ்சம் அதிகமா பழகுங்க. உங்கள்கிட்ட வந்து வெறும் குறைகளே சொல்லிக்கிட்டு இல்ல வந்து என்னால முடியலப்பா, இந்த மாதிரிலாம் செய்ய முடியாதப்பா, அந்த மாரி உங்களுக்கு வந்து அவநம்பிக்கை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரி நபர்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. ஏன்னா நம்ம சுத்தி உள்ளவங்களை பொறுத்து தான் நாம எப்படி வளர்றோம் அப்படின்றத வந்து இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எப்போதுமே வந்து நல்லதை எதிர்பாருங்க. நல்லதே எனக்கு நடக்கும் அப்படின்னு நீங்க நம்புங்க. நம்ம நம்புற பொழுதுதான் நம்மளோட செயலும் பார்த்தீங்கன்னா அதை நோக்கி சரியா மூவ் பண்ண முடியும். பிரச்சனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு வர விஷயம் தான். அது வந்து ஒரு நார்மல் தான். அந்த பிரச்சனையை எண்ணி எண்ணி புலம்பாதீங்க. அந்த பிரச்சனையிலேயே வாழாதீங்க. அந்த பிரச்சனையை விட்டு வெளிவர ஆரம்பிங்க.
அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க. அதை விட்டுட்டு எனக்கு இப்படி நடந்து போச்சு அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. அதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம், அதை எப்படி சரி செய்யலாம், அந்த மாரி விஷயத்த மட்டுமே யோசிங்க. கண்டிப்பா சொல்றேன், அந்த பிரச்சனை கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு காணா போயிடும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் நன்றி சொல்ல பழகுங்க. நன்றி சொல்ற அந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, உங்க மனசை நல்லா திடமாக்கும், உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்லுங்க. நீங்க எது செஞ்சாலும், ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன முயற்சி எது செஞ்சாலும் அதை நன்றி சொல்லி அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவையாச்சும் நமக்கு நாமளே நன்றி சொல்லிக்கணும். அப்படி நம்ம சொல்றப்ப நமக்கு நாமே ஒரு தைரியத்தை கொடுத்துக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன அந்த கதையில உள்ள மாதிரி தான். அதாவது அந்த யானையை வந்து கயிற்றுல கட்டி போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த கயிறு போலதான் நம்ம மனசையும் நம்ம பழைய தோல்விகள் என்ற அந்த விஷயங்களை வந்து கட்டி போட்டு வச்சிருக்கு. பழைய தோல்விகள் என்பது நம்மளுக்கு ஒரு பாடமா தான் இருக்கணும் தவிர அது வந்து நம்ம கட்டண ஒரு கயிறா இருக்கக்கூடாது. என்னைக்கு நம்ம அதை மறக்கடிக்கிறோமோ, இல்லை என்னைக்கு நம்ம முயற்சியால அதை வந்து கழட்டி எறிகிறோமோ, அன்னைக்கு தான் நம்மளுடைய அந்த முயற்சியா இருக்கணும், நம்ம அந்த வெற்றியும் பார்த்தீங்கன்னா உருவாக ஆரம்பிக்கும். அதனால பழசை நினைச்சு வருந்தாதீங்க. இப்போ உள்ள இந்த நிலைமையை நினைச்சு செயல்பட ஆரம்பிங்க. தானா வெற்றிக்கான வழி உங்களை தேடி வரும். பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வந்து ஒரு எண்ணம் இல்லை, அது வந்து நம்மளுடைய ஒரு பழக்கம். அதை பழக்கமா மாத்துங்க. தானா உங்களுக்கான வழிகள் பிறக்கும். உங்களை நீங்க நம்புங்க. உங்க செயல்ல நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. ஒரு சின்ன ஒரு கமெண்டாச்சும், ஒரு நல்லா இருக்குப்பா, நான் இந்த மாதிரி செய்யலாம், இந்த மாதிரி செய்யலாம், ஏதாச்சும் ஒரு சஜஷனோ இல்லை ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ஆறுதல் கூறுற மாதிரி விஷயமா இருந்தாலும் தாராளமா நீங்க இந்த கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ நீங்க சொல்றதை பொறுத்து தான் அடுத்தடுத்த வீடியோ என்னால் கொடுக்க முடியும். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான அடுத்தடுத்த வீடியோவை, நல்ல வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் தேவன். மீண்டும் சந்திப்போம்.